Happy birthday to you. Happy birthday to you. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got Happy birthday. அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி கையில ஒரு உலக உருண்டையை சுத்திக்கிட்டே வந்தான். என்னடா உலக உருண்டெல்லாம் கையில வச்சிருக்க, என்ன மாட்டேன்னு கேட்டா, கேமராமேனை மட்டும் மணாலி கூட்டு போனீங்களே, என்னையும் இந்த உலகத்துல எங்கேயாச்சும் கூட்டு போங்க, நான் கண்ண மூடிட்டு சுத்தி தொடறேன் அப்படின்றான். டே இருறான்னு சொல்றதுக்குள்ள நேரா போய் தாய்லாந்துல கை வச்சிட்டான். தாய்லாந்து வந்திருக்குன்னு கேட்டா, வயலடி தாய்லாந்துலாம் சொல்லக்கூடாது, சொர்க்கம்னு சொல்லுங்கன்றான். சொர்க்கமா, சொர்க்கத்துக்கு போறதுக்கும் காசு வேணும் மேடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் வீட்டுல போய் பேக்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், நீங்க ரெடியா இருக்கேன்னு ஓடிட்டான். பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நேரம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் முன்ன தாய்லாந்து போனது கிடையாது, அந்த ஊர் பாஷையும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை தாய்லாந்து பக்கவா பிளான் பண்றாங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டு அவங்க மூலியமா தான் போயிருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தா தாய் ஏர்வேஸ்ல ஒரு ஃளைட் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. அது உள்ள ஏறி உட்கார்ந்தா சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வெளியில விண்டோ வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு 2 மணி நேரம் பறந்தோனே கிட்டத்தட்ட பேங்காக் நெருங்கியாச்சு. ஒரு டூக்கெட்டும் போட்டாச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா தாய்லாந்துக்கு வந்தாச்சு. சாரி சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. அங்க இருக்கிற பீச் என்ன, தண்ணி என்ன, அந்த ஊரு மசாஜ் என்ன, எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. தாய்லாந்துல போய் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. வாமா ட்விங்கிள் கம் அண்ட் விங்கிள். அதிசய நண்டின் கதை. ஒரு பெரிய கடலில் ஒரு சிப்பியில் வாழும் நண்டு ஒன்று கடற்கரை அருகில் வாழ்ந்து வந்ததாம். ஒரு நாள் கடற்கரையில் விளையாட ஒரு குடும்பம் வந்தார்கள். அவர்கள் மணலின் கோபுரம் கட்டியும் நிறைய சிப்பிகளையும் சேகரித்தார்கள். அப்போது தெரியாமல் அந்த சிப்பியில் வாழும் நண்டையும் எடுத்துவிட்டார்கள். ஆனால் நல்ல வேலை, அம்மா அதை பார்த்துவிட்டு அப்பாவிடம் சொல்லி அதை கடற்கரையில் விட்டார்கள். உடனே சிப்பியில் வாழும் நண்டும் மகிழ்ச்சியாக கடலில் சென்றது. அப்போது நண்டின் நண்பர்களிடம் அக்கறையை கூறியது. மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே, பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா, குடுக்கணும் குடு. இப்பதான் சிரிக்கிறான் பாரு பாட்டி, பார்த்தானே சிரிப்பு அம்மா இனிமே மறக்க மாட்டேன். மறக்கவே மறக்காது, உலகம் இவன் மறக்கவே மறக்காது. அப்ப மட்டும் கேட்கா
எந்த வயசுல ஸ்கூலுக்கு போடலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு 2.5 வயசு முடிஞ்ச குழந்தையெல்லாம் எல்கேஜியில் போய் சேர்த்துடுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா குழந்தைங்க ஒரு நல்ல மெச்சூரிட்டியோட இருந்தாதான் அவங்க எல்கேஜிக்கு போகும்போதும் சின்ன கிளாஸாக இருந்தாலுமே அவங்க ஹேண்டில் பண்ணுறது, அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ ஐடியலி 4 வயசு நிரம்பிய குழந்தைகள் தான் எல்கேஜியில் சேர்க்கப்படணும். 5 வயது முடியும் போது அவங்க யூகேஜிக்கு போவாங்க, 6 வயது முடியும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க. இதுதான் சூழல் ஆகிப்போகுது. ஸோ அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டி, சைக்கோசோஷியல் எபிலிட்டி, லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த ரைட் ஏஜில் இருக்கும்போது தான் பெட்டராக இருக்கும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து சில தடவை விஜயதசமிக்காக சீக்கிரம் சேர்த்துடுறது, இல்லை அவங்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அவங்களால குழந்தைங்களை பார்க்க முடியலன்னு சீக்கிரம் சேர்த்துடுறது, இந்த மாதிரி ரொம்ப ஃபிலிம்ஸியான ரீசன்ஸ்க்காக சீக்கிரம் குழந்தைங்களை ஸ்கூலில் போடாதீங்க. ரைட் ஏஜில் போடுங்க. அது அவங்களுடைய லாங் டர்ம் growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அது சரியான விஷயமா இருக்கும். முயல் குட்டியும் நிறைய நண்பர்களோட இருந்தது. எப்பவும் அந்த முயல் குட்டி அதோட நண்பர்கள் கூடவே இருக்கும். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேட்டைக்கார கும்பல் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய வேட்டை நாய்களும் வந்தது. உடனே அந்த நாய்கள் எல்லாம் முயலை துரத்த ஆரம்பிச்சது. உடனே அந்த முயல் தன்னோட மான் நண்பர் கிட்ட ஓடி போய் என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மான் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்ததா பக்கத்துல இருந்த குரங்கு நண்பர் கிட்ட போய் காப்பாத்த சொல்லி கேட்டது. அதுக்கு குரங்கும் என்னால முடியாது. அதுக்கப்புறமா தான் முயலுக்கு புரிஞ்சது, ஒரு ஆபத்துன்னு வரும்போது தன்னோட நிலைமைய தான் சரி பண்ணணும். உடனே பக்கத்துல இருக்கிற அடர்ந்த புதற்குள்ள போய் ஆடாம அசையாம உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இந்த வேட்டை நாய்களும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு போயிடுச்சுங்க. அப்புறமா முயல் நண்பர்களோட பொழுதுபோக்குக்காக மட்டுமே பேச ஆரம்பிச்சது. முழுமையா நம்புறத விட்டுடுச்சு.